அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, சோனியா காந்திக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அவங்க வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் இல்லை, அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளேயுமே கூட முழு பொறுப்பை ராகுல் காந்திகிட்ட கொடுத்துட்டு அரசியலை விட்டு விலக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவாங்க. இங்கே ஸ்டாலினுடைய குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் கலைஞர் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. கடைசி வரையிலும் நீங்கள் வந்து இருந்து நீங்களே முதல்வர் பதவி வகிக்கிறத விட நீங்கள் இருக்கும்போதே ஒரு முதல்வர் ஆக்கி அழகு பார்த்துருங்க. துணை முதல்வராக இருந்ததெல்லாம் போதும். ஒரு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. அவரை பழுக்க வைக்கணும்னு சொன்னீங்க. போதுமான அளவுக்கு பழுக்க வச்சாச்சு உதயநிதியை. இந்த எலெக்ஷன் முடியும் போது அவரை தயவு செஞ்சு நீங்கள் வந்து முதல்வராக அறிவிச்சிருங்க தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதியை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி நடந்தால் ஒரு சட்டமன்ற தேர்தல், அதை ராகுல் காந்தி எந்த அளவுக்கு ரசிப்பார் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். காரணம் என்னென்னா, உதயநிதி மேலேயே ராகுல் காந்திக்கு சில விஷயங்களில் வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, பிடிக்காமல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் கிட்டேயே கூட அவருக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி 2011 கலைஞர்கிட்ட சீட்டை வந்து போதுமான அளவு கேட்டு வாங்கணுங்கிறதுக்காக 2G கேஸை வச்சு அவங்க மிரட்டி எடுத்தாங்களோ,